குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th மேக்ஸ்ல 3rd லெசன் அல்ஜீப்ரா இயற்கணிதம் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம 3.5 எக்ஸசைஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம இந்த லெசன்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அல்ஜீப்ரானா ஒரு கோவை எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ல என்னென்ன இருக்கும், என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கும், வேரியபிள், கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட், அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அப்புறம் வந்து அடிஷன் ஆஃப் அல்ஜிப்ராயிக் டேர்ம்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டரைசேஷன் பார்த்தோம். ஃபேக்டரைசேஷன்ல வந்து காரணிப்படுத்துதல் அப்படிங்கிறதுல ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது. அதில் ஒரு 5 டைப்ஸ் பார்த்தோம். கியூபிக் ஐடென்டிட்டிஸ், ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ், அப்புறம் வந்து சிங்கிள் டேர்ம் வெளியில எடுத்து பண்றது, பைனாமியல் வெளியில எடுத்து பண்றது. ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரைசேஷன் பார்த்தோம். இந்த இது வந்து இந்த 3.6 எக்ஸசைஸ்க்கு பார்க்க போகிறது வந்து 3.5ஓட ஒரு பார்ட் ஓவர். இது வந்து ஈக்குவேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எப்படின்னா டேர்ம்ஸ், கோவைகள் மட்டும்தான், எக்ஸ்பிரஷன்ஸ் தான் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸே ஒரு ஈக்குவேஷனா வந்து மாறுது. ஈக்குவேஷன் அப்படின்னா இப்போ 7x + 5 = 12, அந்த ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வருது இல்லையா? ஸோ அந்த ஈக்குவேஷன் அதில் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் வச்சு பார்க்க போறோம். சரி, அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் கோட்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் நம்மளுடைய லெசனுக்கு வந்துடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கோட் சொல்றேன் நான். ஃபால் 7 times stand up 8. 7 முறை விழுந்தாலும் 8வது முறை எழுந்து நில் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கோட். சரி, இந்த கோட்டுக்கு நீங்க ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதனுடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ பாருங்க, no matter how many times you fail in your studies or life, never give up. True success comes from raising after every fall. நீங்க படிப்புல ஆகட்டும், வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துல எவ்வளோ டைம் தோல்வி அடைஞ்சாலும் நம்மளோட முயற்சியை கைவிடக்கூடாது. ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் பின்னாடியும் எழுந்திருக்கிறது தான் உண்மையான வெற்றி. நம்ம வந்து இந்த தடவை தோத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு ரன்னிங் ரேஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம்னு ஆசைப்பட்டு போவோம். தோத்துட்டோங்கிறதுக்காக அதோடைய முயற்சியை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ அப்படி விட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர். அதே வந்து நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா 10வது தடவையாவது நம்ம வந்து வெற்றி பெற்றுவிடுவோம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. A brave king lost a great battle 6 times. Broken and defeated, he hid inside a lonely cave, losing all hope ever winning. ஸோ ஒரு அரசர் வந்து என்ன பண்றாருன்னா 6 தடவை போர்ல தோத்துடுறாரு. அவர் ரொம்ப மனமுடைஞ்சு போய் நான் இனிமே வந்து ஜெயிக்கவே மாட்டேன்னு ஒரு தனியா குகையில போய் உட்காந்துடுறாரு. ஸோ அவரோட நம்பிக்கையை அவர் வந்து லூஸ் பண்ணிடுறாரு. Inside the cave, he noticed a tiny spider trying to spin a web. It slipped and fell down 6 times from the ceiling. அப்ப அந்த குகைக்குள்ள அவர் உட்கார்ந்து இருக்கும் போது பாக்குறாரு, ஒரு ஓரத்துல சிலந்தி வந்து வலை பின்னிட்டே இருக்கு. சோ அது 6 தடவை கீழே விழுந்தாச்சு, வலை பின்னவே முடியல. ஆனா 7வது தடவை என்ன ஆகுது அப்படின்னா, but the spider did not stop. On its 7th attempt, it successfully reached the top and finished its web. The king was amazed. 7வது தடவை அந்த சிலந்தியானது வலைய வந்து பின்னி முடிச்சிருச்சு, சக்சஸ் பண்ணியாச்சு. சோ அதை பார்த்து வந்து அரசருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டார். சோ இதுல இருந்து அவர் என்ன தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, if a tiny spider can succeed by trying again, so can you. Persistent effort never fails. ஒரு சின்ன சிலந்தியால வந்து திருப்பி திருப்பி முயற்சி பண்ணி அதனால வின் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களாலையும் முடியும். ஸோ தொடர் முயற்சி ஒருபோதும் தோற்காது. ஸோ நம்ம எப்பவுமே கண்டினியூஸ் எஃபர்ட் போடணும். அப்பப்ப வந்து போடுறது, எக்ஸாம் டைம்ல மட்டும் படிக்கிறது, மற்ற டைம்ல வந்து புக்கே எடுக்காம இருக்கிறது, அப்படி இருந்தோம்னா நமக்கு 100 மார்க்ஸ் வராது. எப்பவுமே ரெகுலர் பேசிஸ்ல படிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து 100 மார்க் அப்படிங்கிறது நம்மளால சாதிக்க முடியும். ஓகேவா? சரி, லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிற டாபிக் போயிடலாமா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். So Kavya tells her friend Arun, think of any number secretly, add 5 to it,
multiply the result by 2. Now subtract 4. Tell me only the final answer and I will tell you your original number. அதாவது இந்த மாதிரி விளையாட்டுலாம் நம்மளுமே விளையாடுவோம். காவியா வந்து அவரோட ஃப்ரெண்டு அருண் கிட்ட சொல்றா, நீ ஏதோ ஒரு நம்பரை மனசுக்குள்ள நினைச்சுக்கோ, அந்த நம்பரோட 5 கூட்டு, அந்த அந்த கிடைக்கிற ஆன்சர் கூட 2 பெருக்கு, அந்த கிடைக்கிற ஆன்சர்ல இருந்து 4 கழி, உன்னோட ஃபைனல் ஆன்சரை மட்டும் நீ சொல்லு, நான் உன்னோட மனசுல இருக்கிற நம்பர் நீ என்ன நினைச்சேங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிறா. அருண் பிக்ஸ் a number, follow the steps and get 16. அருண் வந்து ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு நம்பரை நினைச்சிடுறான், அந்த நம்பர் கூட 5 கூட்டிடுறான், அப்புறம் 2 பெருக்கிடுறான், அந்த கிடைச்ச ஆன்சர்ல இருந்து 4 கழிக்கவும் செஞ்சிடுறான். இப்போ அவனுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 16ன்னு கிடைச்சிருக்கு. Kavya instantly says your number was 5. How did she know this is exactly the magic of algebra? And by the end of this lesson, you will be able to do this trick yourself using a linear equation in one variable. So, அவன் அருண் ஆன்சர் 16ன்னு சொன்னோன்னா காவியா உடனே சொல்லிடுறான், நீ நினைச்ச நம்பர் 5. ஸோ அப்ப அருணுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி வந்து இவளால சொல்ல முடிஞ்சது 5 அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து அல்ஜீப்ராவோட ஒரு மேஜிக். இந்த லெசனோட எண்ட்ல நீங்களும் அந்த ட்ரிக் என்னன்னு கத்துப்பீங்க. என்ன பாடம் வந்து இன்னைக்கு பார்த்துக்க போறோம்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். சரி, ட்ரை த ட்ரிக் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இங்க நான் வந்து அருண் காவியா சொன்ன 5ஐயே ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா அந்த 5 கூட இன்னொரு 5 கூட்ட சொல்றா 10 கிடைக்குது. அதை 2ஆல பெருக்க சொல்றா 20 கிடைக்குது. அந்த 20லேருந்து 4 கழிக்க சொல்றா 16. ஸோ ஃபைனல் ஆன்சர் டோல்டு 16. காவ்யா ரிவர்சஸ் இட், யுவர் நம்பர் வாஸ் 5. அவன் சொன்ன விடை வந்து 16. இதை வந்து காவியா என்ன பண்றான்னா தலைகீழா பண்றா. அப்போ உங்க நம்பர் வந்து 5. அதாவது 16ன்னு சொன்னதுல இருந்து இவ ரிவர்ஸ்ல வந்து பண்ணிட்டு வரும்போது 16ல இருந்து 16 கூட்டல் 4 20, 20 2ஆல வகுத்தா 10, 10ல இருந்து 5 கழிச்சா 5. ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்ணும்போது என்ன ஆகுது, அவளுக்கு அந்த நம்பர் என்னன்னு கிடைக்குது. இப்ப நீங்க வந்து ஒரு நம்பர் 6ன்னு நினைச்சுக்கோங்க. 6 கூட 5 கூட்டணும். 5 கிடைச்ச ஆன்சரை 2ஆல பெருக்கணும். அதுல இருந்து 4 கழிக்கணும். ஸோ இந்த கேம் நீங்க கூட இன்னைக்கு வந்து வீட்ல போய் விளையாடி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியா? சரி, நான் 9 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ 9 அப்படின்னா 9 கூட 5 ஆட் பண்ணுங்க, 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 4 லெஸ் பண்ணுங்க. யுவர் நம்பர் வாஸ் 9. அவ வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்றா, தலைகீழாக செய்கிறாள். அப்போ வந்து உங்களோட நம்பர் வந்து 9 அப்படிங்கிறது காவியாக்கு தெரியுது. ஓகேவா? சரி, இத வந்து நீங்க இன்னைக்கு வீட்ல ப்ளே பண்ணி பாப்பீங்களா? எல்லாருமே பண்ணி பாருங்க. சரியா? சரி, இது வந்து நம்ம அந்த லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்டோரி. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் டாபிக் இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். A variable is a letter like x, y, a that represents an unknown number. Yes, நமக்கு அது தெரியும் எல்லாருக்குமே. When a variable is combined with numbers using plus, minus, multiplication, negative, we get an algebraic equation. Yes. When we say that an expression is equal to a fixed value, we get an equation. So நான் சொன்னேன் இல்லையா, 7x plus 5 is equal to, இங்க பாருங்க, 2x plus 3 is equal to 11 அப்படின்னா, so அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனை ஒரு நம்பருக்கு ஈக்குவேட் பண்றது தான் ஈக்குவேஷன் சொல்றோம். ஸோ வேரியபிள்ங்கிறது எக்ஸ், ஒய், ஏ, இசட் அந்த டேர்ம்ஸை தான் ஏன்னு சொல்றோம். அந்த ஏ அந்த வேரியபிள் கூட வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளப்பாய் தான் வரும். ஸோ அதுல வந்து இஃப் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இன் த ஈக்குவேஷன் இஸ் 1, அதாவது லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் இருக்கணும்னா அதனுடைய ஹையஸ்ட் பவர் வந்து எக்ஸினுடைய அடுக்கு வந்து 1ஆக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுதான் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். சமன்பாட்டில் உள்ள ஒரு மாறியின் மிக உயர்ந்த அடுக்கு 1ஆக இருந்தால் அது ஒரு மாறி கொண்ட ஒரு படி சமன்பாடு. லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னா ஒரு மாறி கொண்ட ஒரு படி சமன்பாடு. ஓகேவா? அதுல ஒரே ஒரு மாறி மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும். அதனுடைய அடுக்கும் பவரும் ஆல்வேஸ் 1ஆ தான் இருக்கணும். அப்பதான் அது லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அப்படிங்கிற கான்செப்ட் கிளியரா இருக்கா? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அப்படிங்கிற கான்செப்ட் தெளிவா இருக்கா?
அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? சரி, அடுத்த டாபிக் போலாமா? ஃபார்மிங் அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ், இயற்கணித வெளிப்பாடுகளை அமைத்தல். உங்க புக்ல அந்தந்த நம்பர்ஸுக்கு என்னென்ன ஹெட்டிங் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே இங்க உங்களுக்கு ரிப்ளிகா ஆகும், எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. சரியா? அதனால அது மட்டும் நீங்க வந்து பாருங்க, எல்லாமே உங்களுக்கு இருக்கும். Everyday phrases can be written as algebraic expressions. Example 5 more than a number x. இப்பனா x கூட 5 கூட்டுங்க. ஏதோ ஒரு நம்பர் எனக்கு தெரியாது, அதை விட 5 அதை விட 5 வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப xங்கிற நம்பர் கூட 5 கூட்டுங்க. 3 less than twice a number x. ஸோ 2x minus 3. ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க எக்ஸ்பிரஷன் பில்டர். இப்போ இங்க வந்து 5 3 4 2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ரீசெட் கொடுத்துறேன். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா இங்க ரீசெட் கொடுத்துட்டேன். எக்ஸனுடைய மதிப்பு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா திஸ் எக்ஸ்பிரஷன் ஈக்குவல்ஸ் 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 எனில் இதன் வெளிப்பாடு 4. சரி, 5ன்னு நான் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 4. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பிரஷன் ஈக்குவல்ஸ் 9. 3 கொடுக்குறேன். 4 2 into 2. ஓகேவா? இருங்க, இதை multiplied by 2. ஸோ 4 into 2 8. எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸுக்கு 4ங்கிற மதிப்பை கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 5 அப்படின்னு சொல்றீங்க. அப்ப 4 பிளஸ் 5னுடைய மதிப்பு 9 அப்படின்னு கிடைக்கும். சரி, அடுத்தது வந்து என்ன பண்றீங்கன்னா எக்ஸுக்கு வந்து 3 கொடுக்குறீங்க. ஓகே, 3 கொடுத்தோம். எக்ஸ் பிளஸ் 3னா 4 பிளஸ் 3 இஸ் 7. சரி, அடுத்தது மைனஸ் 4 கொடுக்குறீங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு 4 இருக்கு. ஸோ 4 மைனஸ் 4 இஸ் 0. சரி, எக்ஸோனுடைய மதிப்பு 4 தான். எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எடுக்கிறீங்க. இப்போ 4 மைனஸ் 2 2. ஓகே, அடுத்தது 4 இன்டூ 2 8. ஓகே, அடுத்தது 4 இன்டூ 3 12. ஓகே, 4 பை 2 2. ஓகேவா? ஸோ வந்து இது எப்படின்னா எக்ஸ்பிரஷன் வந்து x is equal to 4. அதுல நீங்க பிளஸ் 5 போடுங்க, 3 போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து 2 அடிஷன், 2 சப்ராக்ஷன், 2 மல்டிப்ளிகேஷன், ஒரு டிவிஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்ல ஜஸ்ட் நம்ம எப்படி வந்து எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக. சரி, அடுத்தது வந்து ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லீனியர் ஈக்குவேஷன், சமன்பாடுகள் மற்றும் ஒருபடி சமன்பாடுகள். An expression like x plus 5 has no equal sign. ஸோ ஈக்குவல் சைன் இல்லாம இருந்ததுன்னா அதை எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் சைன் இருந்ததுன்னா அதை ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஈக்குவேஷனுக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் எக்ஸ்பிரஷன் லைக் எக்ஸ் பிளஸ் 5 ஹாஸ் நோ ஈக்குவல் சைன். இட் இஸ் ஜஸ்ட் வேல்யூ தட் சேஞ்சஸ் வித் எக்ஸ். எக்ஸுக்கு மட்டும் வேல்யூ மாறும் அப்படிங்கிறது. And equation அப்படிங்கிறது x plus 5 is equal to 12 has an equal sign, meaning both sides balance out to the same value. Both sides balance out to the same value. Think of an equation like weighing balance. நம்ம வந்து தராசுல வந்து எடை தராசுல வந்து தூக்குற மாதிரி தான். Both pans must stay level. ஓகேவா? ஸோ சமக்குறி, அதாவது இரு பக்கங்களும் ஒரே மதிப்புக்கு சமமாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. add weights to each side, the scale balance only when both sides are equal, just like an equation. இப்ப ரெண்டுமே 6 6 இருக்கிறதுனால இந்த ஸ்கேல் வந்து ஈக்குவலா நிக்குது. இதே இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், ரெண்டையும் 0 ஆக்கிட்டேன். லெஃப்ட் சைட்ல 1 போடுறேன். ரைட் சைட் 0ங்கும் போதே கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு வந்து தள்ளிட்டு தான் இருக்கு. இப்ப நான் 5 போடுறேன். ஸோ ரைட் சைடு அப் ஆயிடுச்சு, லெஃப்ட் சைடு டவுன் ஆயிடுச்சு. சரி, இப்ப நான் இங்க வந்து லெஃப்ட்ல 5 போடுறேன், 6 ஆயிடுச்சு. ஸோ ரைட்ல 1 போடுறேன். இப்ப ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சா? தராசு வந்து மாறினதா? ஸோ ஈக்குவேஷன் ஈக்குவல் டு சைன் வந்துருச்சுனாவே லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர் ஷுட் பி ஈக்குவல். அதை தான் ஈக்குவேஷன் சொல்றோம். அதுக்கான ஒரு சிமுலேட்டர் தான் இங்க கொடுத்துருக்கேன். திருப்பியும் பாருங்க, லெஃப்ட்ல 1 போடுறேன், ரைட்லயும் 1 போடுறேன், ஈக்குவல் ஆயிடுச்சு. லெஃப்ட்ல 5 போட்டு ரைட்ல 1 மட்டும் இருக்கும்போது என்ன ஆகுது? லெஃப்ட் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ரைட் சைடு டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதே 5 போட்டு ஈக்குவேட் பண்ணும்போது இது வந்து ஈக்குவல். ஓகே, add weights of each side, the scale balances only when both sides are equal, just like an equation. Otherwise இது என்ன ஆகுது? பேலன்ஸ் ஆகாது. ஸோ பேலன்ஸ்டு லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட், just like an equation. ஓகே,
திருப்பியும் நான் இதுல 5 போட்டுட்டு இதுல 0 வைக்கிறேன். நாட் பேலன்ஸ்டு yet கீப் ஆடிங் வெயிட்ஸ். இன்னும் சமநிலை இல்லை. சரி, இப்போ இங்க 1 மட்டும் போடுறேன், இங்கேயும் 1 போடுறேன், அப்பயும் நமக்கு நாட் பேலன்ஸ்டு. இப்போ இங்க போடுங்க, இப்பதான் பேலன்ஸ்டு. கரெக்டா? எஸ். ஸோ ஈக்குவேஷன்ங்கிறது பேலன்ஸ்டா இருக்கணும். ஓகே, ஒரு படி சமன்பாட்டின் தீர்வு. தேர் ஆர் டூ பாப்புலர் மெத்தட்ஸ். இந்த ஒரு படி சமன்பாட்டை சால்வ் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து டூ அண்டு மெத்தட். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் வந்து டிரான்ஸ்போசிஷன் மெத்தட், இடமாற்று முறை. ஓகே, டூ அண்டு மெத்தட் அண்ட் டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் அப்படின்னு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் டூ அண்டு மெத்தட். லுக் அட் ஹவு த ஈக்குவேஷன் வாஸ் பில்ட் ஃப்ரம் x to the do steps and reverse the each step in opposite order. Using the opposite operation is undo steps to get back the x alone. This is exactly how Kavya solved the mystery number trick. அதாவது காவியா வந்து அருண் மனசுல என்ன நம்பர் நினைச்சா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்கிற ட்ரிக் இப்ப நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம ஒரு இந்த மெத்தட்ல தான் அவ டூ அண்டு சிமுலேட்டர் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான், டூ அண்டு மெத்தட் யூஸ் பண்ணி தான் காவியா என்ன பண்ணா, அருண் மனசுல நினைச்ச நம்பரை கண்டுபிடிச்சா. சரி, இப்போ இங்க ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. 2x plus 3 is equal to 11 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை எப்படி எப்படி பண்ணினா அப்படின்னு பாத்துருவோமா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்தோம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து 2x into 2 is equal to 2x இல்லையா? x into 2 is equal to 2x. இதுதான் அங்க கொடுத்திருக்காங்க. அது கூட plus 3 ஆட் பண்ணியிருக்காங்க. So 2x plus 3 is the equation. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2x அப்படின்னு கிடைக்குது. அது கூட 3 ஆட் பண்றாங்க. அப்ப 2x plus 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ காவியா ஃபர்ஸ்ட் நான் அருண் கிட்ட என்ன சொன்னா, நீ ஏதோ ஒரு நம்பரை மனசுல நினைச்சுக்கோ, அது கூட வந்து 5 ஆட் பண்ணு, அதுக்கப்புறம் அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி 4 கழின்னு சொன்னாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 2 மல்டிப்ளை பண்ணு, 3 ஆட் பண்ணு. ஸோ 2x பிளஸ் 3 அப்படின்னு வந்தாச்சு. அடுத்தது வந்து என்ன வரும், 2x பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து டூ அண்ட் டூ மெத்தட். ஓகேவா? இதே டிரான்ஸ்போசிஷன் மெத்தட்ல இதை சால்வ் பண்றாங்க பாருங்க. ஸோ இது வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுது. இதை சால்வ் பண்றாங்க. A term can be moved from one side of the equation to other, but its sign changes. A plus term becomes minus and A into term becomes divided, vice versa. This is called transposition method. அதாவது left to right மூவ் ஆகும்போது அடிஷன்ல இருக்கிறது சப்ராக்ஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது டிவிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா 2x plus 3 is equal to 11. இது என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 2x plus 3 is equal to 11 அப்படின்னு எழுதிடுவீங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 3 கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஆப்போசிட் சைட் கொண்டு போகும்போது 2x is equal to 11 minus 3, that is 2x is equal to 8 ஆயிடும். இப்போ மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணுவீங்கன்னா, x மட்டும் நீங்க இங்க வச்சுட்டு, சாரி ஸ்டெப் 2, எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 8 டிவைடட் பை 2ன்னு கொண்டு போயிடுவீங்க. ஸோ அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 4 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. டிரான்ஸ்போசிஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 3x minus 4 is equal to 11. நான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம வந்து பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் குவிஸுக்கு வரலாம். ஓகேவா? ஒரே நிமிஷம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம குவிஸுக்கு வரலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு இருக்கு. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்ன? இந்த 5 ஆனது ஆப்போசிட் சைட் போகும்போது -5 ஆயிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. எஸ், கரெக்டா? இது வந்து fill in the blanks. உங்களுடைய எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் fill in the blanks. ஓகேவா? சரி, y minus 9 is equal to -5 plus 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒண்ணுமே சிம்பிள். நீங்க ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, RHS. ஓகே, அதுக்கப்புறம் LHSல இருக்கிறத அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. ஸோ இங்க பாருங்க, முதலில் வலப்பக்கத்தை எளிமையாக்குக. கரெக்டா? ஸோ RHS எடுத்துட்டோம். ஸோ -5 plus 7 is 2. இப்போ y minus 9 is equal to 2 அப்படின்னு சிம்பிளிஃபை ஆனதுக்கு அப்புறம் இந்த -9 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் போகும்போது +9 மாறிடும். அப்போ y is equal to 2 plus 9, that is 11 அப்படின்னு ஆகுது. ஓகேவா? புரிஞ்சுதா?
அடுத்தது 8m is equal to 56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க வந்து பெருக்கல் இருக்கு. ஒரு கூட்டல் பார்த்துட்டீங்க, ஒரு கழித்தல் பார்த்துட்டீங்க, இப்போ ஒரு பெருக்கல் பார்க்க போறீங்க. 8m is equal to 56. m is equal to 56 divided by 8. 8mங்கிறது பெருக்கல் இருக்கு. அப்ப இதை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்போசிட் சைட் போகும்போது வகுத்தலாக மாறும் இல்லையா? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது டிவிஷனா மாறும். அப்ப m is equal to 56 by 8 which is 7. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது இங்க டிவிஷன். ஸோ அடிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், இப்போ டிவிஷன். 2p by 3 is equal to 10. அப்போ 2p is equal to 10 into 3 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரும் 30. அதுக்கப்புறம் p is equal to 30 divided by 2 அப்படின்னு வரும் 15 ஆன்சர். ஸோ இங்க பாருங்க 2p is equal to 10 into 3. 2p divided by 3 டிவிஷன்ல இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனா மாறினா 30ன்னு ஆயிடும். அப்போ p is equal to 30 by 2 அப்படின்னு போட்டீங்கன்னா p னுடைய மதிப்பு 15 15. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. The linear equation in one variable has only one solution. ஒரே ஒரு சொல்யூஷன். இது எல்லாமே fill in the blanks, true or false. அவ்வளவு. இந்த எக்ஸசைஸ்ல என்ன இருக்கோ எல்லாமே கவர்ட். ஓகேவா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாமா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைரக்டாவே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. The shifting of a number from one side of an equation to the other side is called transposition. எஸ், டிரான்ஸ்போசிஷன் மெத்தட்ல தான் நம்ம லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டும், ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்டும் அடிஷன் சப்ராக்ஷன் ஆகும், சப்ராக்ஷன் சப்ராக்ஷன் அடிஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆகும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ தட் இஸ் ட்ரூ. டிரான்ஸ்போசிஷன் மெத்தட்ல தான். டூ அண்ட் டூ மெத்தட்ல பண்ண மாட்டோம். லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் ஹேஸ் ஒன்லி ஒன் வேரியபிள் வித் பவர் 2. இல்ல, லீனியர் ஈக்குவேஷனுக்கு நமக்கு வந்து பவர் வந்து 1 தான் இருக்கணும். லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னா பவர் வந்து ஒன்லி 1 மட்டும் தான் இருக்கணும். ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் இருக்கணும். A linear equation in one variable has only one variable with power 1 அப்படி இருந்தாதான் கரெக்ட். இவங்க பவர் 2ன்னு கொடுத்ததுனால இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஒரு மாறி கொண்ட ஒருபடி சமன்பாட்டில் மாறியின் அடுக்கு ஒன்றாக மட்டுமே இருத்தல் வேண்டும். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லயும் கேட்கலாம், இல்ல fill in the blanksலயும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால அதை தெளிவா வச்சுக்கோங்க. ஒரு மாறி கொண்ட ஒருபடி சமன்பாட்டில் மாறியின் அடுக்கு எப்பொழுதும் ஒன்றாக மட்டுமே இருக்க வேண்டும். ஓகேவா? A linear equation in one variable has only one variable with power 1. Okay. சரி, இதில் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? எக்ஸ் பை 10 எக்ஸ் பை 2 இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 ஆனது ஆப்போசிட் சைட் போகும்போது என்ன ஆகும்? டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் மாறுது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு புக்கில் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்னு இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸு. அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது தேர்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, 20 இஸ் ஈக்குவல் டு 6x மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். இந்த மைனஸ் 4 இந்த ஆப்போசிட் சைட் கொண்டு வந்துருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருங்க. 24 ஆயிடும். ப்ளஸ் 4ங்கும் போது 24. இப்போ 24 இஸ் ஈக்குவல் டு 6x. x இஸ் ஈக்குவல் டு 24 by 6. பாருங்க, 6 4 24. ஓகேவா? அடுத்தது 2x minus 5 is equal to 3 minus xன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் x எல்லாம் ஒரு சைடும், நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வேரியபிள் ஒரு சைடும், கான்ஸ்டன்ட் ஒரு சைடும் கொண்டு போயிடுங்க. சரியா? ஆக்சுவலி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்கன்னு சொல்லலாம். ஆனா ஆஸ் பர் மேத்தமேட்டிக்கல் அல்ஜிப்ராயிக் டேர்ம் வேரியபிள்ஸ் ஒரு சைடும், கான்ஸ்டன்ட்ஸ் ஒரு சைடும் கொண்டு போயிடுங்கிறதா மீனிங். ஸோ 2x மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் இருக்கிறது ஆப்போசிட் சைடு வரும்போது பிளஸ் எக்ஸா மாறிடும். 3x இஸ் ஈக்குவல் டு இந்த 5 ஆப்போசிட் சைடு போகும்போது பிளஸ் 5ஆ மாறிடும். கரெக்டா? ஸோ பண்ணீங்க அப்படின்னா 2x plus x minus 5 is equal to 3. So 3x is equal to 8. x is equal to 8 divided by 3. ஓகேவா? இதுக்கு மேல x வந்து நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்தது 7x minus 4 minus 8x is equal to 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7x minus 8x is equal to வெறும் மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் 4 ஆப்போசிட் சைட் போகும்போது பிளஸ் 4ஆ மாறிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24. ஓகேவா?
எக்ஸ் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிட்டோம். கம்பைன் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைச்சிது. ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 20ங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. ஃபோரையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா 24ன்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24. ஓகேவா? சரி, மைனஸ் 4/11 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7/11. ஒன்றுமே கிடையாது. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, சரி, ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் பி. எக்ஸ் மற்றும் பிஐ காண்க. 2x/3 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 10/3. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா காப்பி பண்ணுங்க. மைனஸ் 4 ரைட் ஹேண்ட் சைடு மாற்றும் போது பிளஸ் 4 மாறிடுது. 2x/3 இஸ் ஈக்குவல் டு 10/3 பிளஸ் 4. இப்போ இந்த 10/3 பிளஸ் 4க்கு 4க்கு எல்சிஎம் எடுக்கிறீங்க. எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10/3 பிளஸ் 12/3, ஏன்னா 4க்கு கீழே வந்து 3 வரணும், அப்போ தான் ஆட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 22/3. 2x/3 இஸ் ஈக்குவல் டு 22/3 ஆகிடும். 3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால 2x இஸ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு ஆகும். x இஸ் ஈக்குவல் டு 22/2, தட் இஸ் 11. ஓகேவா? அடுத்தது y plus 1/6 minus 3y is equal to 2/3. 1/6 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடுங்க. y minus 3y is minus 2y அப்படின்னு ஆயிடும். ஸோ 1/6 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டு இந்த 2/3க்கும் 1/6க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ விச் இஸ் minus 2y is equal to 1/2 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா y is equal to minus 1/4 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுலேயே மூணாவது சப்டிவிஷன் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிட்டு வாங்க. நான் ஜஸ்ட் இங்கே ஸ்டெப்ஸ் மட்டும் காட்டுறேன், பட் நீங்கள் காப்பி பண்ண வேண்டாம். ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தப்பாக வந்ததுன்னா இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஃபைண்ட் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் 3யை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. முதல்ல வந்து ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி உள்ள மல்டிப்ளை பண்ணிடணும். -3 × 4 12, -3 × 9 27. ஸோ -12x - 27 is equal to 21. இப்போ டிரான்ஸ்போசிஷன் மெத்தடில் நம்பர்ஸ் ஒரு சைடும் வேரியபிள்ஸ் ஒரு சைடும் கொண்டு வந்துருவீங்க. -12x is equal to 48, x is equal to -4. ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்டிங் த ப்ராக்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணும். இங்கே 20 - 2 × 5 - p இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. 10 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ் 2p அப்படின்னு ஆயிடும், ஈக்குவல் டு 8. ஓகேவா? பாருங்க, 20 minus 10 plus 2p equal to 8. So, இப்போ numbers ஒரு side, variables ஒரு side கொண்டு வந்துட்டீங்கன்னா 10 plus 2p is equal to 8, 2p is equal to minus 2, p is equal to minus 1. ஓகேவா? இப்போ இதுவும் வந்து bracket இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இதை மல்டிப்ளை பண்ணும்போது -8 minus 20x is equal to 20 minus 10x அப்படின்னு ஆகும். So, 7x minus 5 minus 8 minus 20x is equal to 20 minus 10x. First step நான் சொன்னது கரெக்டா? ஸோ இப்போ x எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துருங்க. 7x minus 20x plus 10x, 7x minus 20x plus 10x எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13 -13x plus 10x is equal to 33 அப்படின்னு கிடைக்கும். -3x is equal to 33னா x is equal to -11. ஓகேவா? ஸோ இது வந்து 6வது கேள்வி. இதோட முடிஞ்சுது. சேம் அதே மாடல் தான். இதை நீங்க ஹோம்ஒர்க்காக கூட எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் இங்க ஷோ பண்றேன் அவ்வளவுதான். ஆனா நீங்க ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. அதே சேம் டிரான்ஸ்போசிஷன் மாடல் தான். ஸோ 3.6 எக்ஸசைஸ் வந்து இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 2 கணக்கு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. 6வது கேள்வியும் 3வது கேள்வியில ஒரு சப்டிவிஷனும். பட் நான் ஆன்சர்ஸும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பட் ஸ்டில் அதை வந்து நான் ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்ல அப்படின்னா நம்ம இப்போ வந்து டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துடலாம். லீனியர் ஈக்குவேஷன், ஒருபடி சமன்பாடு. லீனியர் ஈக்குவேஷன், ஒருபடி சமன்பாடு. டிரான்ஸ்போசிஷன் மெத்தட், இடமாற்று முறை. டிரான்ஸ்போசிஷன் மெத்தட், இடமாற்று முறை. சொல்யூஷன், தீர்வு. சொல்யூஷன், தீர்வு. ஈக்குவேஷன், சமன்பாடு. ஈக்குவேஷன், சமன்பாடு. ஈக்குவேஷன், சமன்பாடு. பேலன்ஸ்டு, சமநிலை. பேலன்ஸ்டு, சமநிலை.
ஸோ லீனியர் ஈக்குவேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், ஒருபடி சமன்பாடு. டிரான்ஸ்பொசிஷன் மெத்தட் இடமாற்று முறை. சொல்யூஷன் தீர்வு. ஈக்குவேஷன் சமன்பாடு. பேலன்ஸ்டு சமநிலை. 5 வேர்ட்ஸ் எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இதை வந்து நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, MCQ கூட ஷேர் பண்ணி அனுப்பிச்சு விட்ருங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.